என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக் சொல்லி இது வந்து ஒரு டவுன் ஹால் 17 பேஸ். டவுன் ஹால் 17ல் ஓரளவுக்கு மேக்ஸ் பண்ணி தான் வச்சுருக்கான். ஏர் டிஃபென்ஸ் மோட்டார் மட்டும் பண்ணல, அப்புறம் பில்டர் ஹட்டும் பண்ணல, மிச்சப்படி எல்லாம் பண்ணி தான் வச்சுருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண போகிறது இந்த கம்பார்ட்மெண்ட்டு தான். ஆர்சியை வச்சு இந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணுறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நமக்கு ஹெவி வேல்யூஸ் கிடைக்கும். அதனால் ஸ்டார்டிங்லே ஹெவி வேல்யூ கிடைக்கிற கம்பார்ட்மெண்ட்டாக ஆர்சியை ட்ராப் பண்ணணும். இந்த அட்டாக் டபுள் தான் வரும்னு ஆக்சுவலாக நினச்சேன். ஆனால் ஆர்சி கொஞ்சம் வேல்யூ நீட்டாக எடுத்ததுனாலே நமக்கு ட்ரிபிள் கிடச்சிது. ஆர்சிக்கு எப்போவுமே ஸ்பெல் டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த அட்டாக்கில் நீங்களே பாருங்கள், 1 செகண்ட் டிலே பண்ணுவேன். 1 செகண்ட் டிலேலே ஆர்சி காலி ஆகிருக்க வேண்டியது, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுது. இப்போ அடுத்த ஸ்பெல் அப்போ தான் அந்த டிலே வரும். பாருங்களேன், பார்த்தீங்களா, 1 செகண்ட் தான் டிலே போட்டேன். ஆர்சியோட மொத்த ஹெல்த்தும் காலி, ரொம்ப ஹெல்த்தை குறைச்சி விட்டுருச்சு. என்னதான் ஹெல்த் இல்லைனாலும் ஆர்சி அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் கரெக்டாக பண்ணிருச்சு. நமக்கு மோனோலித்து அந்த ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டுமே எடுத்துரும் தான் எதிர்பார்த்தேன். நினச்ச மாதிரி அது எடுத்துருச்சு. ஓகே, இப்போ ஆர்சி அதோட வேலையை கரெக்டாக பக்காவாக பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு தேவை ஏர் ஸ்வைப்பர் அண்ட் ஏர் டிஃபென்ஸ். ஒரே ரோல் இருக்குது. ஸோ அதை குயினை வச்சு காலி பண்ணிட வேண்டியதான். குயினை இந்த இடத்துல ட்ராப் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஓகே, குயினை ட்ராப் பண்ணி ஜெயிண்ட் ஆரோ, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஃபனலிங்காக சீஜ் பராக்ஸ், அப்புறம் கிங் வித் யாக். ஆக்சுவலாக கிங்குக்கு வந்து நான் யாக் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் தெரியாமல் தான் வச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த பேஸுக்கு யாக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே ட்ராகனை தாறுமாறாக இறக்கி விட்டுற வேண்டியதான். ஃபாடனை போட்டு சும்மா அப்படியே குத்து மதிப்பாக இறக்கி விட வேண்டியதான். ட்ராகன் எங்கேயும் போகக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி தான் ஆடணும். ஸ்டார்டிங்லேயே எபிலிட்டி போடுற நிலமை, ஏன்னா டவுன் ஹால் இருந்துச்சு, அப்புறம் மல்டி ஆர்ஸ் டவர் வேறு இருந்தது. அதனால் வார்டன் எபிலிட்டி ஸ்டார்டிங்காக யூஸ் பண்ணுறது நல்லது. அதனால் ஸ்டார்டிங்காக பண்ணிட்டேன். கிங்குக்கு இந்த அட்டாக்கில் யாக் வச்சது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாக்னால தான் கிங்கால் ஈஸியாக வால்ஸ்லாம் உடச்சிட்டு போக முடிஞ்சுது. எப்போவுமே கிங் ஸ்ட்ரக் ஆகும். இந்த அட்டாக்கில் யாக் இருந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யாக்கை சீக்கிரமாக மேக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த நிலமை வந்தோடனே தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் ட்ரிபிள் கன்ஃபார்ம்ன்ட்டு. இந்த பேஸில் இருந்த டிஃபென்ஸ் லெவல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் பேஸ் டிசைன் வந்து ஈஸியாக இருந்ததுனால நம்மளால் ட்ரிபிள் அடிக்க முடிஞ்சுது. இதே டிஃபென்ஸ் வச்சு வேறு பேஸ் டிசைன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ட்ரிபிள் அடிக்க முடியுமான்றது டவுட்டாக தான் இருந்திருக்கும். இன்றைக்கி டேவோட ஃபஸ்ட் அட்டாக்கே நல்லா போச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட் COC வாய்ஸ் வீடியோ. அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.